கிறிஸ்து இனிய நாமத்திலே உங்களை அனைவரும் இந்த காலை ஆராதனைக்கு வருக என்று அழைத்து வருகிறேன். முக்கியமாக நம்மத்திலே இரண்டு போதகர் இருக்கிறாங்க. பாஸ்டர் ஜானும் பாஸ்டர் ஜாயும் இருக்கிறாங்க. So God is blessing us with more pastors in our midst, and it is indeed I am rejoicing knowing the fact God has blessed this church at this very moment. Let us turn to Psalms 28 verse 6 and 7. Psalms 28 verse 6 and 7. 28வது சங்கீதம் வசனங்கள் 6-7 இந்த ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன். Blessed be the Lord, because he has heard the voice of my supplication. The Lord is my strength and my shield. My heart trusts in him, and I am helped. Therefore, my heart greatly rejoices, and with my song I will praise him. Hallelujah. கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன், ஏனென்றால் அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு முன்னே அவர் சொல்றார், கர்த்தர் என்னுடைய பலனும் என்னுடைய கேடகமாக இருக்கிறார். ஆகியால் தேவஜனமே, இந்த நாளிலே கர்த்தருக்கு முன்பாக நாம் துதி பாடலோடு வரக்கூடிய ஜனங்களாக இருப்போம். இந்த பாடலை பாடும்போது நம்முடைய உள்ளம் தேவனுக்குள்ள பூரிப்பு அடைய நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். The psalmist, once again I read, therefore my heart greatly rejoices, and with my song I will praise him. What God desires is worship that comes from the heart. Amen. And this morning let us prepare our heart. இந்த காலை வேளையிலே நம்முடைய உள்ளத்தை நம் கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தவர்களாக இருப்போம். நம்முடைய எண்ணத்தை நாம் ஒழுங்குபடுத்துவோம். Let us place our thoughts in order. We have come to worship the living God. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கவே நாம் வந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகையால் நம்முடைய எண்ணமும் உள்ளமும் கர்த்தருக்கு முன்பாக அர்ப்பணிக்கப்படத்தக்க நாம் ஒப்பு கொடுப்போம். Let us indeed look to the Lord with our heart and mind composed before him. Let us trust him, for he is a God who hears our supplication. நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். ஜெப நிலையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்முடைய சந்நிதியிலே வருவதற்கு நீர் கொடுத்த இந்த மகா பிரகான சலாக்கியத்துக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, முகமுகமாக ஒருவரை நாங்கள் பார்த்து ஆராதித்து வருவது இது நீர் கொடுத்த சலாக்கியம் ஐயா. Yes Lord, together in this physical way, Lord, is a special gift from you, Lord. For we know for the months that we couldn't meet, Lord, and how our spirit, Lord, has been grieved, Lord. But today we rejoice in you, Lord, and we are thankful to you, Lord, for this privilege, Lord. ஆமையா, ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம் பதற்றமாக இருந்தது. ஒருவரை காண முடியவில்லை என்று பதற்றமாக இருந்தது. ஆனால் இன்றே நாங்கள் ஒருவரை சந்திப்பது அது ஆனந்தமானது, சந்தோஷமானது சுவாமி. ஆண்டவரை, தொடர்ந்து இந்த ஆராதனையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆளுகை செய்யத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் தொடும், வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடும் தங்கும் சுவாமி. Lord, touch your people who are here and those who are coming, Lord. Lord, we pray that you will bring them safely in our midst, Lord. Today's service, Lord, let it be meaningful and let it be a service unto you, Lord, glorifying your name, magnifying your name, and indeed, Lord, giving you the honor, giving you the glory, giving you the praise, Lord. Amaya, எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தக்கூடிய ஜனங்களாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, இந்த இடத்துல உம்முடைய ஆவி நிமித்தம் உலாவத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். By your spirit, Lord, move in our midst, Lord. By your spirit, Lord, touch and revive each one of us as we surrender ourselves to you. In Jesus' name we pray and ask. Amen. Amen. தேவஜனமே, இந்த நாளிலே நாம் யாவரும் எழுந்திருந்து 110வது ஹிம்னலை நாம் பாடி வருவோம்.
Love divine all loves. Let us sing this. தொடர்ந்து நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். துதி வேளையிலே நாம் கடந்து செல்வோம். மெய்யாகவே மகள் அரியானா வந்து நம்மளை வழி நடத்துவார். Hallelujah. Praise the Lord. It is a blessing to be here. Amen. We have been away from church for a long time, but sometimes we take this for granted. We take the fellowship, the gathering of the believers for granted. Amen. But we get to worship the Lord in spirit and in truth. We must never forget that. We always must worship our Lord, and we are giving glory to Him alone. No other God we are giving glory to. Amen. So let's look to the Lord in prayer first before we start. Hallelujah. We worship you, Jesus. Lord, we thank you for what you have done on the cross for us. We thank you, O Lord, that by what you have done, we are here. We have fellowship with you, and we have fellowship with one another in Christ. We just want to thank you. We want to worship you. We want to lift your name up high, O Lord. Hallelujah. Umme stuthikkirom Raja. Umme tuthikkirom Devan. Yes, O Lord, we worship you. No one else we worship, O God. We do not worship man. We do not worship our good deeds. We worship you because you saved us, O Lord. You are our Savior. You are our giver, Lord. You gave us your life for us. And Lord, now with our breath that you gave, O Lord, to us, we give back to you. We honor you, we worship you, and we praise you. And so, Lord, as we sing, Lord, hear our voices and hear our praise, O God, from the bottom of our heart, O God, we lift your name up. Hallelujah. Amen. Yesu wewe ni Devan, in the body and
worship. You are the God we serve. We do not serve a God that is distant, a God that is close, even though He is holy. What kind of God would dare to who even would want to be with His people? A wicked and sinful people, a rebellious people like us, oh Lord. But Lord, yet You came down to us. You humbled Yourself and came down to us. Lord, we do not deserve it. We will never be able to earn that. But God, we thank You. We want to look to Your holiness, oh Lord. In the midst of an unholy people, You have made holy by Your blood. We are not holy because of our works, what we have done, but what You have done on the cross for us. You have made us righteous. And Lord, because of that, because of Your blood upon us, upon our church, upon our people, You dwell in our midst. And so, Lord, we want to look to Your holiness. We want to declare, oh Lord, and commit, oh Lord, that we will worship You all of the days of our life. Amen. When I look
ராஜா உம்மை துதிக்கிறோம் தேவன். Hallelujah. Yes, oh God, we lift your name up. நாம புகழ் பாடுகிறோம் ராஜா. Hallelujah. Yes, oh Lord, we lift your name up. And yes, oh God, we recognize you as our Savior. You are our Savior, Lord. You save us. You have saved us on the cross and you're still saving us today. And Lord, we trust that you are a God that will continue to save us. You continue to guide us, continue to lead us, oh God. And so, Lord, we follow you. We follow you, oh God. No one else we follow, no one else we obey. We bow down to you. So, Lord, we ask, oh Lord, we lift your name and Lord, we want to commit to you this morning that, Lord, we are followers of Christ. We are the ones who will walk in your steps, walk in your footsteps. And the Lord, you will help us by your Spirit. You will help us, oh Lord. And let's sing this last song and let's sing with a commitment in our heart towards Him. உம்மை போல
நல்லவர், வல்லவர். எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ஐயா. Lord, you're a good God, you're a great God, Lord. And you're a God, Lord, who is always, Lord, doing things that is pleasing unto us, Lord. Oh yes, Jesus, we can rely on you, Lord. We can trust you. We know, Lord, you're a God who answers, Lord. Answers, Lord, all our prayer, Lord. நாங்க விண்ணப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவன் நீர் சுவாமி. எங்களுக்காக இறங்கி காரியங்களை செய்யக்கூடிய தேவன் நீர் சுவாமி. ஆண்டவரே ஐயா, இந்த நாளில் உம்மை ஆராதிப்பது எவ்வளவு சந்தோஷமான காரியம். Yes, Lord, how wonderful it is to worship you, Lord. To know you are our God, our Lord, Lord. Yes, Lord, I'll be your God and you will be my people, you said, Lord. நான் உன் தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜாதிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னீர் ஐயா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய சொந்தமாக்கி கொண்டீர் ஐயா. Lord, you have made us to be yours, Lord. We thank you, we thank you, we thank you, Lord. Lord, we want to submit ourselves completely to you, Lord. We want to say you are Lord, Lord. ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீரே கர்த்தர் என்று இந்த நாளை வாக்களிக்கிறோம் சுவாமி. எங்களோட இடைபடும் ஐயா, எங்களோட இடைபடும். உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்கத்தக்க, ஒரு மேகம் போல சூழ்ந்திருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Like a cloud, Lord, let your presence, Lord, indeed, Lord, cover us, Lord. Cover us, Lord. We indeed surrender ourselves to you. Oh, hallelujah. கர்த்தருக்கு முன்பாக நாம் அமர்ந்திருப்போம். Let us sit before the Lord. And as Pastor John lead us in this time, in the Lord's Prayer, and also கர்த்தருடைய மகத்துவமான பிரசன்னத்தில் அமைதியாக நாம் பாடின துதி பாடல்களை நினைவு கூறுவோம். Let us call to remembrance the songs of praise that we sang this morning. May the Holy Spirit speak in the stillness of our hearts. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் உள்ளத்தின் ஆழத்தின் அமைதியிலே பேசுவாராக. அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்வது எவ்வளவு இன்பமானது. What a joy to worship our God as we sing praises, as we glorify Him, and as we thank Him. The Lord continues to speak to us. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். சங்கீதக்காரன் கேட்கிறான், கர்த்தாவே, உம்முடைய பர்வதத்தில் யார் ஏறுவார்? அதே சங்கீதக்காரன் உள்ளத்தில் சுத்தமுள்ளவனும் கைகளில் சுத்தமுள்ளவனுமே அவருடைய பர்வதத்தில் ஏறுவார். The psalmist asks, who shall ascend to the hill of the Lord? And the psalmist answers, he who has clean hands and not beguiled in his heart. What a God we have. எவ்வளவு மிக அற்புதமான கர்த்தர். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்மை அணுகி அரவணைத்து ஆசீர்வதிக்கிறவர். God, our loving Heavenly Father, is hearing our prayers right now.
The Holy Spirit is ministering to each one of us. பரமபிதாவாகிய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே வருவதும் உம்முடைய அருமை பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை ஆராதிப்பதும் உம்மை துதிப்பதும் மகிழ்ச்சியோடு கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்திலே ஐக்கியம் கொள்வதும் எவ்வளவு இன்பமானது என்பதை உணரத்தக்கதாக ஒரு ஆண்டு காலமாக கர்த்தாவே ஆராதனையில் இவ்வண்ணமாக கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை, தனிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி இந்த காலை வேளையிலும் சுவாமி உம்முடைய பிரசன்னத்திற்குள் வரும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாய், எங்கள் விண்ணப்பங்களை உம்மிடத்தில் ஏறெடுக்கும்படியாய் நீர் கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்திற்காக ஸ்தோத்திரம். அநேகருக்கு கிடைக்காத சந்தர்ப்பம் கர்த்தாவே, உம்முடைய மகத்துவமான பிரசன்னத்தில் ஒன்று கூடி உம்மை ஆராதிப்பது, உம்முடைய வார்த்தையை கேட்டு கர்த்தாவே நாங்கள் வாசித்து கேட்க கொடுத்திருக்கிற கிருபைக்காக, உம்முடைய தாசன் மூலமாக நீர் கொண்டு வரும் செய்திக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆவியானவர் தாமே ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுவாராக. கர்த்தாவே, எந்த நிலைமையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்பது உமக்கு மட்டும் தெரியும். மனிதன் எங்கள் முகத்தை பார்க்கிறான், நீரோ எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். Lord, you look into the hearts of each one of your children, not as man sees our faces. So Lord, we pray that you will speak to us in each one of our needs. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு தக்கதாக உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அநேக மாதங்களுக்கு பிறகு பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிற பிள்ளைகளோடு கூட இரும், பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளோடு கூட இரும். உம்முடைய கிருபையும் தயவும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் என்பதை நாங்கள் உணரத்தக்கதாக வழி நடத்தும். You are the Lord who holds our hands and walks with us. We pray that even this morning your word will come with the unction of the Holy Spirit to touch our hearts, our homes, and our lives. Father, we pray that this time of worship will truly bring glory and honor to you. We continue to pray for our nation, for all those who are in authority. For all the authority comes from you. Lord, we pray that you will touch those who are in power, those whom you have called to rule this nation over. We pray for wisdom. We pray for guidance. For all those who are in responsible places, Lord, we continue to pray for the church. We continue to pray for our leaders, that you will grant them wisdom, knowledge, to lead your church in your way. Father, we come to you and commit the rest of the service into your hands. As we hear your word, enable us to know that you will send your word and heal us, that you are God who touches.
to remove the pains and aches, worries and fears and anxieties of your children. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சுகமளிப்பேன் என்று சொன்னேன். அவனமாக உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்கும் பொழுதும் சுகமளிக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். பயம், திகில், அதிர்ச்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தொட்டு பரிபூரண சுகம், பரிபூரண சந்தோஷம், எல்லா கவலைகளை நீக்கும், எல்லா பாரத்தையும் மேல் வைக்கின்றோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். Father, you taught us to pray, and we join together as your family and pray. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பிரியமானவர்களை, நாம் தொடர்ந்து ஆராதனைக்குரிய முறைமையிலே நாம் போவோம். மீண்டும் உங்களை அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வருகின்ற அழைத்து வருகிறேன். In the blessed name of our Lord in Jesus Christ, I greet you and welcome you for today's service. நம்முடைய புல்லட்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இன்றே மலர்கள் கொடுத்து வந்த குடும்பத்தார் திருமதி ஜெசுடாஸ் சந்தனம், அவங்களுடைய சகோதரனுடைய நினைவு நாள், சகோதரன் மணிமாறன் அவருடைய 3வது வருஷத்துக்குரிய நினைவு நாள் நினைத்து செய்திருக்கிறார்கள். So we want to appreciate, and at the same time Mr. Anthony Lewis, சரிங்களா, நம்முடைய LCC chairman Mr. Anthony Lewis அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. So blessed birthday Brother Anthony, and may God continue to keep you, bless you and lead you. சரிங்களா, மற்றவங்களும் உங்கள் பர்த்டேயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள இருக்கிறேன். We want to encourage our church members to contribute to the altar flower. The amount is there, and the person whom you should contact is also there. சரிங்களா, பார்த்துக்குங்க. இன்றைய LCC கூட்டம் 11 மணிக்கு கூட இருக்குது கான்ஃபரன்ஸ் ரூமில். LCC members please take note. மெத்ரிஸ் யங் அடல்ட் ஃபெலோஷிப் இன்றைய கூடுறார்கள். இது 5 மணிக்கு ஜூம் மூலியமாக கூடி வருவார்கள். டாபிக் ஃபார் த டே இஸ் ரெஸ்டோர் ஃபேமிலி ஆல்டர். சரிங்களா, அதை குறித்து நான் பேச இருக்கிறேன். பிறகு 26ஆம் தேதி மார்ச்சில் நம்முடைய 6வது லென்த் ஃப்ரைடேஸ் சர்வீஸ் நடப்பட்டு வரும் 8 மணிக்கு. வாங்க, வந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் அநேகர் நீங்கள் வரலாம். 140 பேர் இருக்கும், இங்கே உட்காரலாம். சரிங்களா, ஸோ ப்ளீஸ் கம். And then on the 28th, that is March, our Lent Sunday service will be held, and it is Palm Sunday. சரிங்களா, it's Palm Sunday, but we are going to do 2 things, Palm Sunday and Evangelism Sunday. சரிங்களா, சுவிசேஷ ஞாயிறும் இது சுவிசேஷ மாதம், சுவிசேஷ மாதம். அப்போ சுவிசேஷ ஞாயிறும் நாம் அனுசரித்து வருவோம். I don't know what Timothy has in plan yet, but definitely something. We will do something, and it's my mistake. I have overlooked on it, but praise God. No matter what, we will remember. We will remember this day, and we will celebrate together with Palm Sunday. Mission, gift of hope. இது child adoption நடப்பட்டு வரும். ஸ்ரீலங்கா, நேபாள், மியான்மர் 3 தேசத்துக்குடியிருக்கிற நிலையில் சைல்ட் அடாப்ஷன் செய்யலாம் என்று
நம்முடைய MMM மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். 150 வெள்ளி தான், சரிங்களா? அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம். கொடுக்காதவர்கள் ஒரு பிள்ளைக்கு 150 வெள்ளி அப்படின்னா இல்லை, 3 பிள்ளைகளுக்கு 150 வெள்ளி, சரிங்களா? 3 தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த காரியத்தை செய்து வர இருக்கிறீர்கள். அவர்களுக்கு ஸ்கூல் கூடிய காரியங்கள், ஸ்கூல் ஃபீஸ் அல்ல அதே சம்ட இந்த VBS நடத்துவதுக்கு ஒரு $50 தான். பட் யூ பி சர்ப்ரைஸ் வாட் $50 ஃபார் them கேன் மீன். நம்மளுக்கு 50 வெள்ளி பத்தாது, சரிங்களா? ஆனால் அந்த தேசத்தில் 50 வெள்ளி வச்சு நிறைய காரியம் அவர்கள் செய்ய முடியும். ஓகே, மற்ற அறிவிப்புகளாம் அங்கே இருக்குது. ஹோலி வீக் சர்வீஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது, பார்த்துக்குங்க, சரிங்களா? ஸோ பின்னால் பகுதியில் பார்த்தீங்கன்னா மற்ற ஜப காரியங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஜபித்து இவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க, இந்த காரியத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க நான் கேட்டுக்கொள்ள இருக்கிறேன், சரிங்களா? ஓகே, தொடர்ந்து ஆராதனை முறைமைக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். இந்த வேளை நாம் யாவரும் எழுந்திருந்து அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் வசனங்கள் 13 22 வரை நாம் வாசிக்க கேட்போம். Let us all stand up and read today's Bible portion, that is from the Acts of the Apostles, chapter 4, verse 13 to 22. இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 22 வரை. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச அவர்களுக்கு இடமில்லா இருந்தது. அப்பொழுது அவர்களே ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்து இருக்கிறபடி வெளியே ரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து, இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். வசனம் 19. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதையும் பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தபடியினால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்று காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். வசனம் 22. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
Good morning. Today's scripture reading is taken from Acts chapter 4, verses 13 to 22. Verse 13. The members of the council were amazed to see how bold Peter and John were and to learn that they were ordinary men of no education. They realized then that they had been companions of Jesus, but there was nothing that they could say, because they saw the man who had been healed standing there with Peter and John. So they told them to leave the council room, and then they started discussing among themselves. What shall we do with these men? They asked. Everyone in Jerusalem knows that this extraordinary miracle has been performed by them, and we cannot deny it. But to keep this matter from spreading any further among the people, let us warn these men never again to speak to anyone in the name of Jesus. So they called them back in and told them that under no condition were they to speak or to teach in the name of Jesus. But Peter and John answered them, "You yourself judge which is right in God's sight, to obey you or to obey God. For we cannot stop speaking of what we have ourselves have seen and heard." So the council warned them even more strongly and then set them free. They saw it was impossible to punish them because the people were all praising God for what had happened. Verse 22, the man on whom this miracle of healing had been performed was over 40 years old. Praise the Lord. Amen. பிரியமானவர்களே, நீங்கள் அமரலாம். ஜெப நிலையில் நாம் இருப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு நீர் காணப்படக்கூடியவராக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை இந்த நாளில் பிரசங்கிக்கப்படும் போது மனுஷன் இல்லை, நீரே எங்களோட பேசத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we don't want to hear a man's voice. Today we want to hear your voice, Lord. Use your servant as your mouthpiece and deliver, Lord, your word through the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமை நிமித்தம் உம்முடைய வார்த்தை உம்முடைய மக்கள் மத்தியில் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கட்டுகளை ஒட்டாய்த்துப்படும் தடைகளை நிர்மூலமாக்கும் ஒவ்வொரு உள்ளங்களும் எண்ணங்களும் ஆண்டவரே நீர் திறந்து விடத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, let every heart and mind respond to your word through the Spirit, Lord. We just bless this time and bless this day. In Jesus' name we pray. Amen. Amen. தேவஜனமே, உங்கள் மத்தியிலே receiving God's promises by faith, ஆர் அந்த ஆரில் இருக்கிறோம். டி முடிச்சிட்டோம், ஆருக்கு வந்திருக்கிறோம். ஆரில் மூணு காரியம். டெமான்ஸ்ட்ரேஷன். faith has to be demonstration. faith and என்னங்க obedient. walk in hand in hand சொன்னேன், சரிங்களா? விசுவாசமும் கீழ்ப்படிதல், அது ரெண்டு ஒத்துப்போம், சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம், சரிங்களா? அப்ப தேவ மனுஷராக நாம் என்ன செய்யணும், எப்படி கீழ்ப்படினோம்? முத காரியமாக உங்க மத்தியில் சொன்ன உடனே நம்ம கீழ்ப்படினோம். obey immediately. Then the second point I said obey completely. Last week we saw obey joyfully, சரிங்களா? முழுமையாகவே ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படினோம், பிறகு சந்தோஷமாக கீழ்ப்படினோம் என்று போன வாரம் பார்த்தோம். ஆனால் முடிக்க முடியல. இந்த வாரம் சம்பவம் பாலே, சரிங்களா? இந்த வாரம் நம்ம சம்பவம் பாலே obey joyfully. obey joyfully என்று சொல்லும் போது இங்க சீடர்கள் நீங்க பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, உங்க பேச்சை கேட்கறதா, நாங்க கண்டது கேட்டது
அதை குறித்து நாங்கள் பேசுதா? சரிங்களா? அப்ப சொல்றாங்க, நீங்களே நியாயம் தீர்த்து கொள்ளுங்க, ஆனா எங்களுக்கு நாங்க இயேசு குறித்து பேசுவோம். அல்லேலூயா. ஜனங்கள் கண்டதை அவர்கள் தேவனை துதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். யார் இங்க துதிக்கிறவர்கள்? உள்ளத்துல சந்தோஷம் உள்ளவர்கள் தான் தேவனை துதிப்பார்கள். ஆமென். Who will worship or praise God? Those who have joy in their heart. We saw in Psalms 119 verse 47, I will delight myself in your commandment which I love. I will delight. Hallelujah. நான் அன்பு கூறக்கூடிய உம்முடைய பிரமாணத்தில் நான் களி கூறுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்ப தேவஜனமே, இந்த நாளில் தேவனுடைய பிரமாணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது மெய்யாகவே களி கூறக்கூடிய ஜனங்களாக நாம் இருப்போம். அப்ப அதை நம்ம பார்த்தோம். பிறகு உங்க மத்தியிலே நான் சொன்னேன், ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அந்த மரத்தை வைக்கலன்னா இந்த நிலைமைலாம் வந்திருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அண்ணன் எனக்கு சவால் விட்டதெல்லாம் நான் உங்க மத்தியில் பேசினேன். சரிங்களா? I shared about how my brother challenged me and then accused God in the sense that why he placed that tree in the garden. If he didn't place that tree in the garden, everything would have gone well. But I already given that explanation. But today I want to touch on this. இன்னைக்கு உங்க மத்தியில் நான் சொல்ல விருப்பப்பது என்ன தெரியுமாங்க? நிறைய மரம் கொடுத்துருக்காரு, ஆனா என்னங்க, ஒரே ஒரு மரம் தான். அது ஆண்டவர் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? உனக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறேன், சுய சித்தத்தை கொடுத்துருக்கிறேன், நீ கேட்பாயா, அது பிரகாரமா நடப்பாயா என்று ஆண்டவர் பார்த்தாரு. ஆனா என்னன்னா, ஏவாளும் ஆதாமும் அங்க விழுந்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமாங்க, பிசாசு ஏன் விழுந்தான்? Have you ever asked why the devil fell? Satan fell. The Bible says the devil fell. He was next to God, isn't it? Powerful being, the angel. உங்களுக்கு தெரியுமாங்க, லூசிஃபர், 3 பிரதான தூதர்கள் இருந்தார்கள். யாருங்க அது? லூசிஃபர் ஒருத்தர், இன்னொன்னு காப்ரியேல், இன்னொருத்தர் மைக்கேல். சரிங்களா? 3 பிரதான தூதர். அதுல லூசிஃபர் அவன் விழுந்தான். ஏன் விழுந்தான்? அங்க ஒரு மரம் வந்துச்சா? பரலோகத்துல இருந்துச்சா? அம்மா சொன்னாங்க, ஜெயந்தி அம்மா சொன்னாங்க, பிரைட். சரிங்களா? எதனால அந்த பிரைட் வந்ததுங்க? இதனால அந்த pride வந்தது. Was there anything to tempt Lucifer? Was there a tree like in the Garden of Eden to tempt him? There's nothing to tempt Lucifer, and yet he fell. You know, the Bible says everything begins where, you know. எங்கங்க எல்லாம் ஆரம்பிக்குது? எங்க? மனைவி காட்டுறாங்க. இங்க இங்கயா இருதயம். சரிங்களா? இயேசு சொல்றாருல்ல, வாய்க்குள்ள போகுது உங்களை தீட்டுப்படுத்தாது, ஆனா எங்க இருதயத்திலிருந்து வரக்கூடியதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட ஒரு காரியமாக இருக்குது. சரிங்களா? இன்னைக்கு காரணம் கொடுக்கணும்னா பல காரணங்கள் கொடுக்கலாம். ஆனா தேவஜனமே, உங்கள் மத்தியிலே நான் சொன்ன பிரகாரமாக தேவனுடைய பிரமாணம் அது என்ன இல்லைங்க, அது ஒரு பாரம் இல்லைங்க. இட்ஸ் நாட் burdensome. It's not burdensome. We saw 1 John chapter 5 verse 3. For this is the love of God, that we keep his commandments, and his commandments are not burdensome. அவருடைய பிரமாணம் அது என்ன இல்லைங்க, பாரமானது வைகள் அல்ல. சரிங்களா? அப்ப தேவ ஜனமே, இன்னைக்கு இதை நீங்கள் அறிந்து புரிந்து உங்களுடைய உள்ளத்துல அது கொண்டு போகணும். What you think it is, that is what you will believe. Amen. நீங்க எதை சிந்திக்க இருக்கிறீங்களோ அதை நீங்க நம்புவீங்க. சரிங்களா? அப்ப தேவஜனமே, இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்துல நீங்க எதை வைக்க விருப்பப்பட இருக்கிறீங்க? If you think it's heavy, it's heavy.
if you think it's light, though it's heavy, you will work towards it. Amen. நீங்க செயல்படுவீங்க. இன்னைக்கு சந்தோஷமாக நம்ம கீழ்ப்படியணும்னா obey joyfully. If you want to obey joyfully, then you must understand. Yes, this Friday pastor preached on Jesus our comforting joy. இயேசு நம்முடைய ஆறுதலின் சந்தோஷம். அந்த அடிப்படையில் பேசினாங்க. யோவான் 15 இருந்து பேசினாங்க. சரிங்களா? அங்க யோவான் 15:11 என்ன சொல்லப்பட்டிருக்குது? These things I speak to you, that my joy remain in you, so that your joy may be full. My joy remain in you, so that your joy may be full. Hallelujah. சரிங்களா? என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்து உங்க சந்தோஷம் பூர்ணமடைவதாக. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணுங்க. இயேசு நம்முடைய சந்தோஷமாக இல்லைன்னால் நம்ம சந்தோஷமாக என்ன செய்ய முடியாது? தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். யோவான் 14:15 என்ன போட்டிருக்குதுங்க? John 14:15 says what? If you love me, you will keep my commandment. நீங்க என் மேல அன்பு கூர்ந்தீங்கன்னா என் கற்பனைகளை கை கொள்வீர்கள். அப்ப இயேசு மேல அன்பு இல்லைன்னா கற்பனைகளை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கை கொள்ள மாட்டோம். If we don't have the love for Christ, we won't obey his commandment or keep his commandment. So to do something joyfully, we must know that that joy must be in our heart. And who is in our heart? Who is in our heart? Jesus. Amen. இன்னைக்கு இயேசு உங்க உள்ளத்துல இருக்கிறாரா? இயேசு உங்க உள்ளத்துல இருந்தார்னா அப்ப அந்த சந்தோஷம் உங்க உள்ளத்துல இருக்கும். இயேசு உங்க உள்ளத்துல இருந்தார்னா அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கும். If Jesus is in you, then you can see that holiness in you. இன்னைக்கு ஏன் அசுத்தம் உங்களுக்குள்ள இருக்குது? ஏன்னா உங்களுக்குள்ள குடி இருக்கிறது யாரு? அல்லையா? இயேசு சொல்றாரு யூதர்களை பார்த்து, பரிசேயர்களை பார்த்து, உங்க தகப்பன் யாரு? சாத்தான். சரிங்களா? உங்க தகப்பன் சாத்தான். ஏன் அப்படி சொல்றாருன்னா அவன் பொய்யன். ஆரம்பத்துல இருந்து அவன் பொய்யன். அதனாலதான் நீங்க பொய் பேசுறீங்க. அல்லையா? அப்ப தேவ ஜனமே யாரு உங்களுக்குள்ள இருக்கிறா? யாரு உங்களை ஆளுகைப்படுத்துறா? ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு சந்தோஷமாக நாம் கீழ்ப்படினோம்னா அப்ப அந்த ஆண்டவரே நமக்குள்ள குடியிருக்கிறவராக இருக்க வேண்டும். அந்த ஆண்டவர் நமக்குள்ள குடி இருக்கலன்னா அந்த சந்தோஷம் வராது. ஏன்னா இயேசு அழகாக சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள தங்கணும். என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள தங்கினாதான் உங்க சந்தோஷம் பூர்ணமடையும். ஆமென். இயேசு இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. அதனால தான் நெகேமியா 8:10 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க நெகேமியா ஜனங்களை பார்த்து கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, கர்த்தருடைய பலனே உங்களுடைய சந்தோஷமாக இருக்குது. வாசிங்க, அங்க இருக்குது. The joy of the Lord. Do not be sorrowful. Nehemiah says, do not be sorrowful, for the joy of the Lord is your strength. For the joy of the Lord is your strength. வீட்டில் வாசிச்சுங்க. சரிங்களா? அப்ப தேவஜனமே கர்த்தருடைய சந்தோஷமே உங்களுடைய பலனாக இருக்குது. அந்த கர்த்தர் இருந்தா தானே அந்த சந்தோஷம் இருக்கும். அந்த கர்த்தர் இல்லைன்னா சந்தோஷம் வருமா? யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. When we realize just how much God loves us and what he has done for us, then we will love to follow his commandment. இன்னைக்கு நீங்களும் நானும் உணர்ந்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தவராக இருக்கிறார். அந்த அன்பு கூர்ந்ததனால என்ன செஞ்சாரு? தன்னுடைய ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி அவர் தந்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். He didn't even consider his life and he gave it for you and me.
He gave it for you and me. If this is the understanding, and if this is the what? Occupation, this truth occupies your mind, we will love and follow his commandment. Hallelujah. When we realize that God loved us so much that he gave his son to die for us so that we can have everlasting life, then following his commands are not a burden, rather they are a pleasure. Hallelujah. இன்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிது அது சும்மா இல்லைங்க. ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சாரு, எவ்வளவாக நம்மை நேசித்து நமக்கு என்ன செஞ்சார் என்று அதை நம்ம யோகிக்கும் போது, சிந்திக்கும் போது பிறகு இது பாரம் இல்லைங்க. இது ஒரு பிளஷர். தமிழ் என்ன சொல்றீங்க? ஒரு மகிழ்ச்சியான காரியம். இது ஒரு மகிழ்ச்சியான காரியமாக மாறும். When your child asks you to give him something, or when your child each time asks you something, you give to the child, what will come into him? இன்னைக்கு உங்க பிள்ளை கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க? கேட்கறதெல்லாம் கேட்கறாங்க, சரிங்களா? அந்த கேட்கறதெல்லாம் நீங்க கொடுக்கும் போது அவங்க அந்த பிள்ளையுடைய மனசுல என்ன இருக்குங்க? என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், இல்லைங்களா? ஏன்னா நான் கேட்கறதெல்லாம் என்னங்க என் தகப்பன் என் தாய் கொடுக்கறாங்க. ஆனா பெற்றோர்களாக இருக்கிறனா எப்பொழுதும் பாகியன் பண்ணுவோம்ல, சரிங்களா? பாகியன் பண்ணுவோம். என்ன பாகியன்? Oh, you want this? Okay, I give you, but you do this. சரிங்களா? உனக்கு இது வேணுமா? எனக்கு இது செய், சரியா? ஏன் நீங்க அப்படி கேட்கறீங்க? புள்ள சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? மேரி விருப்பம் இருக்குதா இல்லையா? இருக்குதுல்ல. ஆனா ஏன் உங்க பிள்ளைகத்தை ஷீராகத்தை உனக்கு இது வேணுமா, சரி நீ இது செய் அப்படின்னு கேட்குறீங்க? ஏங்க காரணம் இருக்குதா இல்லையா? ஈவ்லின் இருக்குதுல்ல. ஏன் என்ன காரணம்? அதுதான் ஏன் தெரியுமாங்க? புள்ள மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். Amen. So I do this for my child is happy, but now I'm telling the child, you do this for me so that I can be happy. Hallelujah. So both wants to be happy, isn't it? We all want to be happy. Likewise in God, if we want God to be happy with us, then we must do what God wants us to do. And when you do what God wants you to do, hallelujah, he will do it for you. வேதத்துல ஒரு கதை இருக்குதுங்க. எங்க தெரியுமாங்க? மார்க் 6:22-26 வாசிக்கும் போது அங்க ஹெரோடியஸ் உடைய மகள் ஏரோதுக்கு முன்பாக என்ன செய்றாங்க? நடனம் ஆடுறா. அவன் நடனம் ஆடி அந்த நடனத்துக்குள் ஏரோது அப்படியே கவர்ந்து போய் அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்துட்டு பிறகு அந்த மகள்கிட்ட சொல்றான், என்ன சொல்றான்? கேளு, நீ என்ன வேணா கேளு, என்னுடைய ராஜ்யத்துல பாதி நீ கேட்டாலும் என்னங்க நான் கொடுப்பேன். இதான் பாலிசி. இப்ப என்னன்னா அவன் நடனம் ஆடி இவனை சந்தோஷப்படுத்திட்டான். இப்ப இவன் என்ன சொல்றான்? இப்ப நான் உன்னையே சந்தோஷப்படுத்தணும் இல்லையா மிஸ்டர் ஜெசு? அப்ப அவர் கேட்கிறாரு, இப்ப now I want to make you happy. You have made me and the whole court in the palace happy. So now you ask, even half of my kingdom I will give you. அப்படின்னு அவகிட்ட சொல்றா. ஆனா என்னன்னா பாதி ராஜ்யத்தை கொடுக்கறேன்னு சொன்ன இருக்கிற அந்த காரியம்லாம் கேட்காம இவ போய் யாரு உடைய தலையை கேட்டா? யோவான் ஸ்தானத்துடைய தலையை கேட்டா. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அது வேணும், சரிங்களா? Do you know, when as God's people we bring joy into God's heart, that God who is the
joy of our strength will bless us. Amen. Will bless us. ஆமாங்க, நாம் தேவனை மகிழப்படுத்தும் போது எப்படி ஒரு மனுஷன், ஒரு ராஜா அவர் சந்தோஷப்பட இருக்கிறாரோ அந்த சந்தோஷத்துல பிரதிபலியாக என்ன சொல்றாரு? In the response of that joy he is telling, half of my kingdom you ask I will give. If man can think so, how much your God? Hallelujah. நீங்க அப்பத்தை கேட்டா கல்லா கொடுப்பாரு? என்னங்க, மீன் கேட்டா பாம்பா கொடுப்பாரு? யார் சொன்னது? யார் சொன்னது? வசனத்தில் இருக்குது. If you ask bread, will God give you stone? If you ask for what? Fish, will God give you snake? If a man who is evil can give what is good to his children, how much more God who loves you, who is holy, who knows no sin, hallelujah, will do unto you. Will do unto you. Church, you and I must realize that we must be people who bring great rejoicing before God. உங்களுக்கு தெரியுமாங்க, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷத்துக்குள்ள நிலையில கடந்து போகும்போது நமது தேவன் நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் பூர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 3:21-22 என்ன சொல்லுதுங்க? 1 John chapter 3 verse 21 to 22. Beloved, if our heart does not condemn us, we have confidence towards God. இன்னைக்கு உங்க இருதயம் உங்களை என்ன செய்யல? தமிழ்ல வாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளியாக தீர்க்காம இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? தேவனுக்கு முன்பாக தைரியமாக இருப்போம். Sometimes we cannot go before God in confidence. You know why? Because our heart itself blames us, condemns us. Then what the Bible says? ஹல்லேலூயா. அவருடைய கட்டளை நாம கை கொண்டதனால என்னங்க, அவருக்கு முன்பாக எல்லா பிரியமான காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம எதெல்லாம் கேட்க இருக்கிறோமோ அது அவர் என்ன செய்யறாருங்க? என்னங்க? And whatever we ask, we receive from him, the Bible says, because we keep his commandments and do those things that are pleasing in his sight. Yes, when you do things that are pleasing in his sight, when you do things that delights God, when God is delighted, God is a God who will reward you. Hallelujah. He is a God who will reward you. He is a God who will reward TMC Clank. TMC Clank பரிபலியை கொடுக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். இன்னைக்கு காரணம் பிரச்சனை என்னன்னா, அவருடைய கற்பனையை நம்ம கை கொள்றது இல்ல, அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கிறது அல்ல. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சந்தோஷம் வருமா? யோசித்து பாருங்க. உங்க பிள்ளை கேட்கிறான், கொடுக்குறீங்க, ஆனா நீங்க கேட்கறது அவன் செய்ய மாட்டான். வள்ளி அம்மா சொல்லுங்க, அடுத்த வாட்டி கொடுப்பீங்களா? அடுத்த வாட்டி கொடுப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? நான் செய்ய சொல்றது அதை போய் செய், அது போய் செய், அப்புறம் பார்ப்போம் கொடுக்குறதா இல்லையான்னு. இல்லையா? When you are not pleased with your own children, the next time when they ask, you say, oh, you disappointed me the last time. You disappointed me the last time. First you do what I ask you. Then we will see whether I will do it or not. ஒரு மனுஷனாக இருக்கிற நீங்களே இப்படி யோசிக்க முடியும்னா, அந்த யோசனையை கொடுத்தவரே தேவன், அவர் எப்படி யோசிப்பார்? கர்த்தர் நல்லவருங்க, ரொம்ப ரொம்ப நல்லவர். சில நேரத்தில் பிடிவாதமா நம்ம கேட்கும்போது கொடுத்துடுறாரு. தேவஜனமே, இன்னைக்கு வசனம் அழகாக சொல்லுது. அவருடைய
பிரமாணத்தை நாம் காக்கும்போது அவருக்கு பிரியமாக, அவருடைய பார்வையில் பிரியமான காரியத்தை நம்ம செய்யும் போது நாம் கேட்குதெல்லாம் அவர் செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். Keeping his commandments and doing those things that are pleasing in God's sight brings great joy. And when the King of Kings rejoices over his people, he will be very generous as to bless them. So much so that they will be glad, and he will make them prosper in all that they do. ஆமாங்க, தேவன் அவர் மகிழ்ச்சி அடையும் போது, சந்தோஷம் அடையும் போது, அவருடைய பிள்ளைகள் அவருக்கு முன்பாக அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது எல்லை இல்லாத நிலையில ஆசீர்வதிக்க இருக்கிற தேவன் அவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லை இருக்குதா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவருக்கு எல்லை இருக்குது? For God there is a boundary. He can only do this. Is that so? Is that so? Is there a boundary for God in what he does? No. He can do anything. Nothing is impossible in his sight. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் இல்லைங்க. If he wants to make you head, you will be the head. உங்களை தலையாக்கணும்னு நினைச்சாருன்னா நீங்க தலையா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு முன்பாக அவன் சின்னவனாக இருக்கும் போதே ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க போறான் இல்லையா? அவன் சொன்னான் அவங்க சகோதரன் எல்லாம் அவனுக்கு முன்பாக குனிவார்கள். அதுக்கு பிறகு இன்னொரு தரிசனம் பார்க்கிறான். சகோதரர்கள் மட்டுமல்ல, யாருங்க, அப்பாவும் கூட இதுதான் பார்க்கிறான். சரிங்களா? எவ்வளவு திமிரு அவனுக்கு. சகோதரர்கள் கோபப்பட்டார்கள் இல்லையா? கோபப்பட்டார்கள் ஐயா. ஆனா இந்த தரிசனம் யாருக்கு தந்து வருது? Who gave that vision? Who gave? God gave. God says this is what your life is going to be. And when he lived that life, different thing happened. He got pushed into the pit. Then he gets sold to the Ishmaelites. Then he is in Potiphar's house. From Potiphar's house he went to prison. Only then, later, he went to the palace. Hallelujah. From pit to Potiphar, Potiphar to prison, and from prison to palace. Hallelujah. Do you know that he has to go to the pit? எப்படி? அவன் பிட்ல இருக்கும் போது அவன் நினைச்சிருப்பான், என்னன்னா ஆண்டவர் வந்து இப்படிலாம் தரிசனம் காட்டினாரு, இப்ப குழியில இருக்கிறேன்னு. அப்புறம் போத்திப்பா வீட்டுல என்ன அடிமையா இருந்தான். என்னடா இது, ஆண்டவர் இப்படிலாம் காட்டினாரு, அடிமையா இருக்கிறேன்னு. அடுத்தது எங்க? சிறைச்சாலையில இருக்கிறான். ஐயோ, இருக்கிறது மோசமா ஆகுது. ஆனா கர்த்தர் மணிபுத்திரன் மாதிரி இல்ல பொய் பேசுவதுக்கு. அல்லேலூயா. Eventually God raised him up. Eventually that day came where the brothers bow before him. Then the father bow before him. Yes, what God says he bring to pass. ஆண்டவர் எது சொல்ல இருக்கிறாரோ, எதை உரைக்க இருக்கிறாரோ அதை வந்து அவர் நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்ப தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் உணரணும், அவருக்கு பிரியமாக நாம் நடக்கணும், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அதுல தான் ரகசியம் இருக்குதுங்க. என்ன ரகசியம்? நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னா. Amen. If you want to have a joyful life in the Lord, then God is calling you to obey him completely. Amen. If you obey him completely, then you can what? Be joyful before him. Be joyful before him. God measures our love for him not by what we say, but by our obedience. இன்னைக்கு ஆண்டவர் வந்து எப்படி நிர்ணயிக்கிறாரு உங்களுடைய அன்பை, என்னுடைய அன்பை எப்படி நிர்ணயிக்கிறாரு? பேச்சாலையா? நீங்க பேசுற பேச்சாலையா? இல்லைங்க. அவர் எப்படி நிர்ணயிக்கிறார்னா உங்களுடைய கீழ்ப்படிதலை பார்த்து அவர் நிர்ணயிக்கிறவராக இருக்கிறார். Jesus says that if we love him, as I said in John 14:15, if we love him, then we will keep his commandment.
The word keep means to observe and persevere his, oh no, sorry, not persevere, to preserve his commandment. இன்னைக்கு கை கொள்ளணும்னா அப்படின்னா அதை பார்த்துக்கணும், அப்சர்வ் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும். சரிங்களா? இன்னைக்கு சாப்பாடு கெட்டு போகாதபடி என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க. அப்போ ஃப்ரிட்ஜ், இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குது வைக்கிறீங்க. அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லை. என்ன எப்படி செய்வாங்க? என்ன செய்வாங்க? உப்பு, சரிங்களா, உப்பை போட்டு தடிடுவாங்க. தடவி பிறகு வெயிலில் போட்டு காய வச்சிருவாங்க. அப்படி காய வச்சோன்னே என்னங்க, நீங்களும் நானும் சொல்லுவோம் கருவாடு. என்னங்க? கருவாடு என்று சொல்கிறோம். சரிங்களா? அந்த கருவாடை நம்ம வச்சிருப்போம். வெளியே வச்சிருந்தாலும் கெட்டு போகாது, கெட்டு போகாது, ப்ரிசர்வ். சரிங்களா? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையும் என்னங்க, ஒரு வாட்டி கேட்டு ஒரு வாட்டி செஞ்சா பத்தாதுங்க. என்னங்க தேவனுடைய வார்த்தை? என்னங்க உங்களுக்கு தெரியுது, சொல்ல மாட்டீங்க. ஒரு வாட்டி கீழ்ப்படுறது இல்லைங்க, அனுதினமும் கீழ்ப்படியணும். சரிங்களா? தொடர்ந்து அதுல கீழ்ப்படியணும். என்னுடைய கடைசி பாயிண்ட் வந்து obey persistently. persistently. சரிங்களா? அது வந்து அடுத்த செய்தி. சரிங்களா? இப்போ வந்து obey joyfully, அடுத்தது வந்து obey persistently. தொடர்ச்சியாய் நாம் கீழ்ப்படியணும். அதை பற்றி அடுத்தது நான் பேச போறேன். இப்போ சந்தோஷமாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். 2 நாளாகமம் 2 Chronicles chapter 30. டைமை பார்த்துக்கிறேன். ஓகே, டைம் ஆகுது. 10:18 ஆயிடுச்சு. 2 Chronicles chapter 30 verse 21 to 27. When we read here, who are we reading about? இங்க யாருங்க? எந்த ராஜா? ராஜா எசேக்கியா. எசேக்கியா ராஜா, அவர் வந்து ரொம்ப காலமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த புளித்து அப்பம், புளிக்காத அப்பம், அந்த திருநாள அவங்க கொண்டாடாம இருந்தாங்க. Feast of the unleavened bread. They have been never celebrating. So the king brought all that back, and he started saying, we must celebrate this unleavened bread, this feast. And they celebrate for 7 days. And they celebrate for 7 days, and they were very happy. They were very glad. And then they wanted to celebrate another 7 days. இன்னும் ஒரு 7 நாள் அவர்கள் என்ன செய்ய ஆசைப்பட்டாங்க? கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அதுல அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அப்ப ராஜா bulls, sheep, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து வந்து அந்த செலிப்ரேஷன் தொடர்ந்து இருந்ததுங்க, தொடர்ந்து இருந்தது. There was continuity in the celebration because there was joy in the salvation, in that celebration. ஒரு கதை இருக்குது, இது நான் சொன்ன கதை இல்லை, சரிங்களா, நான் கேட்ட கதை. ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்க. சரிங்களா? விருந்தாளி வந்தபோது கணவர் மனைவி மகன் வந்திருக்காங்க. வர இருக்கும்போது அப்ப ஐயா அவங்களை வர வைத்தது. அப்ப சொன்னாங்க, உட்காருங்க, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னோன்னே வாய்க்கு அப்படியே என்னங்க ஒரு கலக்கம் வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு போங்க சொன்னா வைஃப் கலக்கம் வந்துருச்சு. அப்புறம் என்னங்க அப்படின்னு கூப்பிட்டு குஸ்ரி பக்கம் அவரை கூப்பிட்டு, இதை பாருங்க, நான் சமைச்சது உங்களுக்கும் எனக்கும் பிள்ளைங்களுக்கு, சரிங்களா, அதுக்கு மேல நான் சமைக்கல, நீங்க வேற வாங்க உட்காருங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டீங்க, இப்ப எப்படி அப்படின்னு கேட்கும் போது அப்ப ஹஸ்பண்ட் சொன்னாரு, பயப்படாத, நான் சமாளிச்சிடுறேன், நான் சமாளிச்சிடுறேன். So the husband said, don't worry, I will adjust everything. Then the time to eat comes. So the husband tells, நீ கொஞ்சம் கொஞ்சம்லாம் எடுத்து வச்சு அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு கூட போட்டுரு. என்னங்க, அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு கூட போட்டுரு.
சரிங்களா? மற்ற சாப்பாட்டில் நமக்குன்னு வச்சிரு, இந்த சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு கூட வச்சிரு. அப்போ வைக்கும் போது எல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பிறகு அவர் சொல்ற, இன்னும் சாப்பிடுங்க, இன்னும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது சாப்பிட்றவங்க எப்படிங்க? அங்கதான் சாப்பாடு உப்பு நிறைய இருக்குது, இறங்க மாட்டுது. சரிங்களா? போடுற சாப்பாடுலாம் உப்பு வாயில திகட்டுது. சரிங்களா? சாப்பிடுவாங்களா? அதுக்கு மேல சாப்பிடுவாங்களா? இல்ல இல்ல வேணாங்க, போதுங்க, வயிறு நிறைஞ்சிருச்சா அவங்களுக்கு. என்னங்க, வயிறு நிறைஞ்சிருச்சு. பாருங்க, சாப்பாடு ருசியா இருந்தா 2 வாட்டி சாப்பிட சொல்லுது. சரிங்களா? சாப்பாடு மட்டும் சரியா இல்லைன்னா கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போதும்னு சொல்லிடுவோம். சரிங்களா? என்ன சொல்ல வரேன்? What am I trying to tell you? What am I telling to you? When the things you do pleases God, and when God is pleased, God will do wonderful things, pleasing things to you, and that will multiply your joy. Amen? But when things are not pleasing to you, and when things are sour or bitter unto you, then you see, you will pull back. You will say, no, enough. The one. No. No. When does joy multiply in your life? எப்பங்க மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில கூடுதலாக இருக்குது? இங்க நீங்க பாக்குறீங்க, 7 நாள் கொண்டாடினாங்க. 7 நாள்ல கொண்டாடுற அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு பிறகு என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா, இன்னொரு 7 நாள், இன்னொரு 7 நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Because why? Because God is pleased in what they are doing, and God is blessing them, and when God bless them, there's greater joy, and with greater joy they want to celebrate the more. Celebrate the more. எங்க சந்தோஷம் பெருகுதோ அதை அதிகமாகத்தான் நம்ம கேட்க இருக்கிறோம். எங்க சாப்பாடு ருசியா இருக்கோ அதிகமாகத்தான் நம்ம சாப்பிட ஆசைப்படுவோம், இல்லையா? அப்ப எசேக்கியா ராஜா காலத்துல இந்த பண்டிகையை 7 நாளுக்குள்ள இருக்கிற பண்டிகை 14 நாளாக மாத்தினார்கள். இந்த கதை சொல்லிட்டு முடிச்சிருங்க. லூக்கா 5:1-11 நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பேதுரு ராவு முழுது அவரு வலையை போட்டு மீன் பிடிக்கணும்னு பிடிச்சி ஒரு மீனும் அமிடல. அப்புறம் காலையில் படகு கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் கொண்டு வரும்போது இயேசு என்ன சொல்றாரு? உன் படகை நான் போரோ பண்ணோம். I want to borrow your boat. Why? Because there were multitudes there. They all want to hear Jesus speaking. இயேசு பேசுறது அவங்க கேட்கணும்னு சொல்லி அப்ப பேதுருகிட்ட சொல்றாரு, படகு எடுத்து கொஞ்சம் தண்ணிக்குள்ள கொண்டு போ, கலிலியா அந்த கடல் அந்த பக்கம் கொண்டு போ. ஏன் தெரியுமாங்க? காரணம் இருக்குது. சரிங்களா? கடல் அப்படி அங்க இருந்து பேசும்போது அந்த கடல் காத்து இயேசுடைய குரல் என்ன செய்யும்? திரளான ஜனம் வந்திருக்காங்க, எல்லாரும் கேட்கணும். அப்ப அந்த கடலுக்குள்ள அப்படி இருந்து அவர் பேசும்போது அந்த காத்து வரும்போது அப்படியே அவருடைய சத்தத்தை எல்லா ஜனங்களுக்கு கொண்டு போகும். அப்ப இயேசு அந்த ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. பேதுரு எவ்வளவு டயர்டா இருந்திருப்பான். சரிங்களா? டயர்டு மட்டும் இல்ல, ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்திருப்பான். ஏன்னா ஒரு மீனும் கிடைக்கலையே. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு கேட்கும் போது அவன் கொடுக்கிறான். கடற்குள்ள கொஞ்சம் கொண்டு போய் இயேசு பேசு பெருகி இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமாங்க? இந்த பேதுருவை பார்த்து, இன்னும் ஆழத்துக்குள்ள போ, go to the deep அப்படின்னு சொல்லிட்டு then cast your net ன்னு சொல்றாரு. கொஞ்சம் ஆழமா போய் பிறகு என்னங்க, உன் வலையை உள்ள போடுன்னு சொல்றாரு. உன் வலையை உள்ள போடு, கடல் உள்ள போ. பேதுரு சொல்றான், ஆண்டவரே, ரா முழுதும் நாங்க இந்த கடல்ல மீன் பிடிக்கணும்னு சொல்லி நம்முடைய வலையை போட்டோம், ஒன்றும் கிடைக்கல. ஆனா நீங்க சொல்றதுனால திரும்ப போடுறோம். என்னங்க, நீங்க சொல்றதுனால திரும்ப போடுறோம்.
அவன் போட்டதுனால அவன் சொல்லியிருக்கலாம், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? நான் மீனுக்காரனா, நீங்க மீன் பிடிக்கிறவங்களா? இயேசு நீ யாருப்பா, நான் யாரு? I'm an experienced fisherman. I'm an experienced fisherman and I have been a whole night trying to catch fish. I couldn't catch. Who are you? You are not even a fisherman. You are telling me to put my net now. He could have argued with Jesus. But you know what Peter did? He didn't argue with Jesus at all. He said, Jesus, because you are saying, all night I tried, but couldn't nothing. But because you say I do. Abdin solli, what happened? What happened? Hallelujah. The net was bursting. The Bible is saying the net was bursting. அவ்வளோ மீனுங்க, அந்த வலையே பிரிக்கிற ஒரு நிலையில மீன். சரிங்களா? பேதுரு கூப்பிடணும், அடுத்தவன் கூப்பிட்டு, அந்த பருகு உள்ளவனை கூப்பிடணும், வா ஒதிசை. சரிங்களா? எல்லாம் எதனால தெரியுமாங்க? எதனால? அவன் சொல்றான், ராவு முழுதும் நான் பிடிச்சு ஒன்றும் கிடைக்கல, ஆனா நீங்க சொல்றதுனால நான் போடுறேன். எப்படி போட்டான் தெரியுமாங்க? வருத்தத்தோட போடல, சஞ்சலத்தோட போடல, ஆனா சந்தோஷமா போட்டான். அவன் சொல்றான், நீங்க சொல்றதுனால நான் போடுறேன். You know why? Peter realized who is speaking. Amen. Peter realized who is speaking. This Jesus is not an ordinary Jesus. This Jesus, he is something special, something great. You and I know he is the Lord of Lords and King of Kings. Hallelujah. கத்தாதி கத்த தேவாதி தேவன். அவர் சொல்லும் போது நம்ம கேட்டு நடக்கும் போது அற்புதம், அற்புதம், அற்புதம் வரும்போது சந்தோஷம் வராங்க. When you see miracles, when you see wonders, the next thing, what will you see? What will you see in you? Joy. Joy. Joy will flood your soul. Because Peter obeyed. Because Peter didn't argue, didn't doubt, but he obeyed. Because you say I do. நீங்க சொல்றதுனால நான் செய்யறேன், மகிழ்ச்சியா செய்யறேன். அப்படி அவர் செஞ்சதுனால, அங்க பைபிள்ல போடல மகிழ்ச்சியா, நான் சொல்றேன் அவன் மகிழ்ச்சியா செஞ்சான். ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலையே, மர்மர் பண்ணலையே, ஆர்கியூ பண்ணலையே. அவன் சொல்றான் ராவு முழுது, ஆனா நீங்க சொல்றதுனால தான் போடுறேன்னு சொல்றான். அப்படி போட்டு வரும்போது அற்புதம் நடக்குதுங்க, அற்புதம் நடக்குதுங்க. நான் சொல்றேங்க, சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வரணும்னா ஆண்டவர் சொல்றத முத கேளுங்க. Amen. Do what God tells you, then joy will follow. Joy will follow because the joy is in him. That's why Jesus says, these things I have spoken to you, that my joy remains in you, so that your joy may be full. Your joy may be full. Let's pray. Let's pray. Let us look to God in prayer. But let me say this. Number இந்த வேலை, ஓகே, நம்ம பாடலை பாடிட்டு பிறகு ஜெபமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? Let us sing this song. இந்த பாடலை நாம் பாடிட்டு பிறகு பாஸ்டர் ஜாய் நம்ம ஜெபத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் வழி நடத்தி வருவார். Hallelujah.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, அப்பா, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு தந்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக மறுபடியும் உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம். அப்பா, உடைய பிரசனம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஐயா. உடைய வார்த்தை நிமித்தமாக நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி கர்த்தாவே. நீர் எங்களை எவ்வளவாக நேசிக்கிறீர் ஐயா. நீர் எங்களை எவ்வளவாக நேசித்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக உடைய ஜீவனையே நீர் தந்தீரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களை முழுமையாய் உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. உண்மையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய சந்தோஷத்தை நாங்கள் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு நாங்கள் எப்போதும் சந்தோஷமாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரை முற்றுமுடிய காத்துக்கொள்கிறவர் நீராயிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய மகிமையான சன்னிதானத்தில் மாசற்றவளாக எங்களை நிறுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு சோதனைகள் வரும்போதும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் சோதனைகளை ஆண்டவரை ஜெயிக்கத்தக்கதாக உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க சந்தோஷத்தோடு கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்லும் போதும் ஆண்டவரே, தொடர்ந்து உடைய பிரசனத்தில் நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்க. உமக்கு சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை காண்கிறவர்கள் உண்மை எங்களிலே காணட்டும் ஆண்டவரே. உடைய சந்தோஷத்தை எங்களிலே காணட்டும் ஆண்டவரே. உடைய அன்பை எங்களுக்குள்ளாக காணட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திலும் எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. எல்லா நாசமோசத்திற்கும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. வெளியடைத்து உடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. உங்க காணிக்கையை நீங்கள் செலுத்தி தசமபாகத்தை செலுத்தி நீங்கள் உங்களை சைட் டோர் மூலியமாக நீங்கள் பெறலாம். தயவு செய்து மாஸ் இருக்கணும். நீங்கள் வெளியே போகும்போது கூட்டமாக இருக்காதீங்க. ஏன்னா போலீஸும் MNK அந்த ஜனங்களும் இங்கே இருக்கிறாங்க, சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ டோன்ட் கெட் ஃபைன். அப்போ உங்களுக்கு தான் நஷ்டம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.